Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா M1 டீச் பண்ணி நம்ம என்ன சொல்றது அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்க காலேஜ்ல நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? ஓகே, என்ன சார் முக்கியமான தகவல் அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அந்த நவம்பர் எண்டு இல்ல டிசம்பர் ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா இப்பதான் நீங்க காலேஜுக்குள்ள போயிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இல்லாம இருக்கலாம் மேபி. சரியா? அதாவது ஏன்னா 12th வந்து நம்ம சில பேர் என்ன பண்ணிருப்பீங்கன்னா மக்கப் பண்ணிட்டு அப்படியே என்ன வந்திருப்பீங்க. சில பேர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு வந்திருப்பீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும், இருந்தாலும் இன்ஜினியரிங் எடுத்திருப்பீங்க. சில பேருக்கு வந்து கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கும், சில பேருக்கு வந்து பிசிக்ஸ் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய மாற்றங்களை நீங்க என்ன சந்திக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணுங்க உங்க சீனியரோட. சரியா? அதாவது செகண்ட் இயர் ஸ்டூடெண்டோ இல்ல தேர்ட் இயர் ஸ்டூடெண்டோ முதல்ல என்ன உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிட்டு தேவையான விஷயத்தை மட்டும் நீங்க கத்துக்கணும் சீனியர்ட்ட இருந்து. சரியா? தேவையில்லாத விஷயத்த நீங்க கத்துக்க கூடாது. அப்ப சீனியர்ட்ட இருந்து நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, எந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொஸ்டின் வரும், எந்த மாதிரிலாம் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நம்ம எழுத போறோம், எந்த மாதிரி நம்மளோட காலேஜுக்குள்ள எந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி அதாவது இப்ப நீங்க காலேஜுக்கு போனனால நிறைய பேர் அந்த படிக்கிற விஷயத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அந்த கான்செப்டே மறந்துருப்போம் நிறைய பேர். சரியா? ஏன்னா 12th முடிச்சுட்டு நமக்கு பப்ளிக் எக்ஸாம் நமக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருப்பீங்க. கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சு இப்பதான் நினைச்சு பாத்தீங்கன்னா காலேஜ் வந்திருக்கனால உங்களுக்கு பெரிய கேப் விழுந்துச்சு. படிக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேப் விழுந்துச்சு. இந்த கேப்பை நம்ம என்ன சொல்றோம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள வரணும். ஏன்னா நீங்க செமஸ்டர் எக்ஸாம்னா என்னன்னு தெரியாமையே நம்ம செமஸ்டர் எக்ஸாம் போய் எழுதிதான் நமக்கு அரியர் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தயவு செய்து இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறோம், நோட்ஸ் போடுறோம், எல்லாமே உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி தயவு செய்து இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்மளை பிளேம் பண்றதுக்கு ஒரு குரூப் வெளியே ரெடியா இருக்கு. அந்த குரூப் கூட நம்ம எப்ப போவோம் அப்படின்னா, வரிசையா நம்ம அரியர் வச்சுட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது அப்படிங்கிற குரூப்புக்குள்ள நம்மளும் போயிடுவோம். சரியா? அப்ப இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும். நல்ல காலேஜ்ல நல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு நல்லா படிச்சோம் அப்படின்னா, எங்க படிச்சாலும் நல்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு நல்லா நம்ம படிச்சோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வேலை கிடைக்கும் நல்ல கம்பெனிஸ்ல. சரியா? அதனால நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க இருங்க. சரியா? சீனியர்ஸை கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எப்படி படிச்சாங்க, எப்படி எக்ஸாம் நடக்கும், எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க என்ன பாத்தீங்கன்னா 8th செமஸ்டர் முடிச்சு வரும்போது ஒரு ஜாபோட நீங்க என்ன வெளியே போறதுக்கு கண்டிப்பா அது ஒரு வாய்ப்பாமையும் நம்ம சேனல் உங்க கூடயே டிராவல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வின்சென்ட். தேங்க்யூ.